ஃப்ரெண்ட்ஸ், கோபம் வந்தால் கத்தணும், திட்டணும், அடிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம மைண்ட்லேயே அது செட் ஆயிடுச்சு போல். ஆனால் கோபம் தணிஞ்ச பின்னாடி அது ஏற்படுத்தின விளைவுகளை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்னு தோணுது. புயல் அடித்து முடிஞ்சதும் வந்த சேதத்தை விட மனசளவில் ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுது. பல உறவுகள் இந்த கோபத்தினால விட்டு போயிடுது. அமைதி, புன்சிரிப்பு, இப்படி கூட நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம். கோபமாக இருக்கிறப்ப அமைதியாக அந்த இடத்துல இருந்து போகிறது, எதிராளியோட பேச்சுகளுக்கு பதிலுக்கு பதில் சொல்லாம புன்சிரிப்பா சிரிச்சிட்டு போயிடலாம். முக்கியமா நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும். அந்த நேரத்துல நம்ம சொல்ற விளக்கமோ பதிலோ நியாயமோ எதுவுமே எடுபடாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும் வல்லமை உடையதுங்க. உண்மையான பாசம் இருக்கும்போது இந்த கோபம், வெறுப்பு எல்லாம் தூசுதான். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு காளான் குருமா, முட்டை அவிச்சாச்சு, தயிர் சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு.